என்ன பட்லு தங்க விலைலாம் ஏறிச்சு போறானல்ல. டேய் மோட்டு, நான் ஏற்கனவே ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்டா. இனிமே கோடி லாபம் தான். டேய் 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 என்னடா ஏய் அது? ஏய் ஏய் ஏய், தேனிடா. ஆமாடா தேனி. நல்லா கடி வாங்கடா, நல்லா முடி தேனிட்ட வளரும். கடி வாங்கினா எப்படிடா முடி வளரும்? என்ன பாஸ், தேனி கடிச்சா முடி வளருமா வளராதா? வாங்க பார்க்கலாம். திஸ் இஸ் ஸ்லைஸ் ஆஃப் சயின்ஸ். வெல்கம் டு எபிசோட் 1 ஆஃப் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடிட்டி. அது எப்படி தேனி கடிச்சா முடி வளரும்? அப்படி தேனி விஷயத்தில் என்ன இருக்குது? பீவை நம்ம அப்பிடாக்சின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கலர்லெஸ்ஸான காம்ப்ளெக்ஸான அசிட்டிக் லிக்விட். இது இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஏன் டோப்பமைன் முதற்கொண்டு இதில் இருக்குங்க. சரி, ஓகே. அப்போ ஹேர் ஃபால் எதனால் ஆகுது? முடி கொட்டுறதுக்கு 3 மேஜர் ரீசன்ஸ். 1 ஜெனட்டிக்ஸ், 2 ஹார்மோனல் ஷிஃப்ட், 3வது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அதெல்லாம் ஓகே தான் பாஸ். தேனி கடிச்சா எப்படி முடி வளரும் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இதை கேளு. முதல்ல ஹேர் ஃபாலிகல்ஸ் டிஎஸ்டின்னு ஒரு ஹார்மோன், அதாவது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் ஒரு ஹார்மோனுக்கு சென்சிட்டிவாக. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டெஸ்டோஸ்டெரான்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இது டெஸ்டோஸ்டெரான்லேருந்து ஃபார்ம் ஆகும்போது 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ்னு ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணுது. இந்த 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் என்சைமை நம்ம பீவனம் இன்ஹிபிட் பண்ணுற மூலியமா டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் ஃபார்மே ஆகாது. இதனால முடி ஷார்ட்டும் ஆகாது, கொட்டவும் செய்யாது. பஸ், அப்போ பால்டாக இருக்கவங்களுக்கு நம்ம தேனியை வச்சு கடிக்க வைக்கிறாங்க. ஐயோ, நான் அப்படி சொல்ல இல்லை. பீவனமை ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணாதான் பெனிஃபிஷியல். அப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நீங்கள் தான் ஏன் இருக்க முடி கூட கொட்டி போயிருங்க. பஸ், இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ இது சயின்ஸா ஸ்டூபிடிட்டியா? இது ஸ்டூபிடிட்டி தாங்க. பீவனம்ல இருந்து தான் நம்ம ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ண முடியும். பீ ஸ்டிங் ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணாங்க. சரி, அப்போ அடுத்த மோட்டு பத்துக்கு என்ன பிரச்சனை நான் போய் பார்த்துக்கிறேன். அப்போ நம்ம மோட்டு பட்டலோட நிலைமை